வணக்கம் மக்களே. கனவு காணுங்கள் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க. அதை நாம சரியா புரிஞ்சுக்கணும். நாம அடையணும்னு நினைக்கிற விஷயம் இருக்குல்ல, அது நம்மோட உடம்புல ஒவ்வொரு செல்லுலையும் உட்கார்ந்து இருக்கணும். அனுதினமும் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கணும். இன்னைக்கு நாம சொல்ல போற கதையில நகரத்துல ஒரு பெரிய மனிதர் ஒரு பெரிய கடிகார கடை நடத்திட்டு வர்றார். ஒரு இளைஞன் அதை பார்த்து ரொம்ப வியந்து போறான். கடிகார கடையை இவ்வளவு பெருசா நடத்த முடியுமா? அப்படியே ஆச்சரியப்பட்டு அந்த கடை முதலாளியை சந்திக்கிறான். ஐயா வணக்கம். இது இது மாதிரி ஒரு பெரிய கடிகார கடைய நான் ஆரம்பிக்கணும். எனக்கு அதுக்கான நுணுக்கங்களை எல்லாம் நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்றான். அப்படியா தம்பி, எனக்கு இப்ப நேரம் இல்ல. இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன். நீங்க பேசுங்க அப்படின்னு அந்த முதலாளி சொல்றாரு. தம்பி, சமீபத்துல நீங்க ஏதாவது கனவு கண்டீங்களா? அப்படின்னு அவர் கேட்கவும், ஆமா ஆமா, கனவு கண்டேன் சார். எனக்கு லாட்டரியில 2 கோடி ரூபாய் விழுந்த மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னா அந்த இளைஞன். உடனே தம்பி, உங்களுக்கு நான் அந்த பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இப்ப நேரம் வரல. நீங்க போயிட்டு ஒரு மாசம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார். சரியா 1 மாதம் கழிச்சு வந்துட்டான், அந்த பையன் வந்துட்டான். அப்ப நேரடியாவே அந்த முதலாளி விஷயத்துக்கு வந்துட்டார். அந்த முதலாளி இப்ப இப்ப நீங்க என்ன கனவு கண்டீங்க தம்பி அப்படின்னு கேட்டார். அந்த இளைஞன் சொன்னா, ஐயா கிராமத்துல இருக்கிற எங்க பாட்டி இறந்துட்டாங்க. அவங்களோட 2 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள சொத்த என் பேர்ல எழுதி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றான். ஓ, அப்படியா? அப்ப சரி, நீங்க போயிட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சுட்டாரு. 3 மாசம் கழிச்சு வந்த அந்த இளைஞன், சார் சார் சார், நான் ஒரு பெரிய கனவு கண்டேன் அப்படின்னு அவனே நேரடியா சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்னப்பா கனவு கண்ட சொல்லுங்க அப்படின்னாரு அந்த முதலாளி. சார், நான் ஒரு கடிகார கடையில, பெரிய கடிகார கடையில வேலை செய்யறேன். சாயந்தரம் 5 மணிக்கு அந்த கடிகாரம் எல்லாம் 5 மணி காட்டுது அந்த கடையில. அப்ப எல்லாரும் வேலையை விட்டு எந்திரிச்சிட்டாங்க. என்னால நான் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு எந்திரிக்க முடியல சார். மணி 5 ஆகுது, 6 ஆகுது, 7 ஆகுது. நான் இன்னும் அங்க அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, அந்த கடிகாரத்துல இருக்கிற முள்ளெல்லாம் அப்படியே தங்கமா மாறுது. அதுல உள்ள எண்கள் எல்லாம் வைரமா மாறிடுச்சு. மொத்தத்துல அந்த கடிகாரமே தங்க கடிகாரமா மாறிடுச்சு சார். இப்படி கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னான். சூப்பர், சூப்பர். அருமையான கனவு கண்டிருக்கீங்க. இப்பதான் நான் உங்களுக்கு இந்த பாடத்த சொல்லிக் குடுக்கறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு அந்த பெரியவர் ஆரம்பிச்சாராம். அந்த இளைஞன் முதல் 2 கனவுலயும் லாட்டரி விழுந்துச்சு, யாரோ தனக்கு சொத்து எழுதி குடுத்தாங்க, இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். கடைசியா வந்த கனவுல தான் என்ன ஆகணும்னு நினைக்கிறானோ அத பத்தி அவனுக்கான கனவு வந்திருக்கு. இப்படித்தான் முன்னேறணும்னு நினைக்கிற ஒவ்வொரு இளைஞனும் தன்னோட கனவுகளை, லட்சியங்களை அடைவதற்கு அனுதினமும் அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கணும். இப்படி இருந்தா விவேகானந்தர் சொன்ன மாதிரி, "நீ எதுவாக ஆக வேண்டும் என்று எண்ணுகிறாயோ, அதுவாகவே ஆகிவிடுவாய்" அப்படின்னு சொன்னார். இன்னொரு நாள், இன்னொரு கதையோட சந்திப்போமா? அனைவருக்கும் காசாவயல் கண்ணனின் கனிவான நன்றிகள்.